ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணத்தக்காளி வத்த குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னோட செய்முறை பார்க்கலாம். அதுக்கு வானலில் நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் கடுகு உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 50% வதங்குற வரைக்கும் வதக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க. 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி குழம்புல சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. மணத்தக்காளி வத்தலை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்குங்க. வத்தல் பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துட வேண்டியது தான். வத்தலை பொரிக்கும் போது சிம்மில் வச்சுக்கிட்டு பொரிங்க, இல்லைனா தீஞ்சிடும். அவ்வளோதான், மணத்தக்காளி வத்தல் பொரிஞ்சிருச்சு. குழம்புல சேர்த்துட வேண்டியது தான். குழம்புல சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் வெள்ளத்தை அதோட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நமக்கு மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.